பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய அனுபவ நிகழ்ச்சியில் இடம்பெறப்போவது வழக்காடு மன்றம். வழக்காடு மன்றத்தின் தலைப்பு அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது குற்றம். இந்த வழக்காடு மன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் சென்னிமலை கொமரப்பா செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் சென்னிமலை திருக்குறள் பேரவையின் தலைவருமான புலவர் பே. திருவள்ளுவர் ஐயா அவர்கள். இந்த வழக்காடு மன்றத்தில் வழக்கினை தொடுப்பவர் சென்னிமலை முத்தமிழ் மன்றத்தின் இணைச் செயலரும் தம்மிரெட்டிபாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியரும் தலைமை ஆசிரியருமான திரு சோ. சந்திரசேகரன் அவர்கள். வழக்கை மறுப்பவர் சென்னிமலை மகாகவி பாரதி சிந்தனை பேரவையின் தலைவரும் முன்னாள் தமிழாசிரியருமான புலவர் ஆ. தண்டபாணி ஐயா அவர்கள். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. வழக்காடு மன்றம் இது நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி, பாகம் 2. மாண்புமிகு நீதி அவர்களே, நீங்களே சொல்லிவிட்டு மிக எளிமையாகின்றேன். என திரைப்படம் என்பது அன்று முதல் இன்று வரை மக்கள் மனதை கவர்ந்திருக்கிறது என்பது யாருக்கும் மாறுபட்ட கருத்தில்லை. விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் திரைப்படங்கள் நல்ல செயலை செய்து கொண்டிருக்கின்றன. விடுதலை போராட்ட காலத்தில் மக்களுக்கு உள்ளத்தை உணர்வை ஊட்டுவதற்காக திரைப்படங்கள் பயன்பட்டன. ஏன் நம்முடைய வீர வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான அந்த வீர கதாநாயகர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு அருமையான ஒரு சாதனமாக திரைப்படங்கள் இருந்தது. வீரவாண்டி கட்டிப்பவன் என்று சொன்னால் உனக்கு உடனே நினைவுக்கு வருகிறது. அந்த படம் அப்படியே அருமையாக நினைவுக்கு வருகிறது. வஉசியை பற்றி சொன்னால் உடனே தெரிகிறது. இப்படி வீர வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு அருமையான ஒரு நிகழ்வாக திரைப்படங்கள் இருக்கின்றன. திரைப்படத்தில் பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள்லாம் எவ்வளவு அருமையாக இருந்தது. ஐயா அவர்கள் சொல்லியது போல மிக அற்புதமான பாடல் ஒரு காலத்தில் இருந்தது. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் ரகசியம் அதனை எண்ணி பாரடா என்று சின்ன பையனுக்கு உபதேசம் செய்தார்கள். ஐயா அவர்கள் பாசத்தை பற்றி சொன்னார்கள். பாசப்படல் இல்லாத திரைப்பட பாடலா? அண்ணன் தங்கி உறவை பற்றி சொன்னார்கள். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. அந்த பாடல் அனைவரும் கேட்டிருப்பீங்க.
ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன் பாடப்பட்ட பாடல் இன்றும் கூட வீட்டிலே பாடினா அத்தனை பேர் அப்படி ஆடாமல் அசையாமல் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாடல். அது மக்கள் மனதில் நெஞ்சில் நிறைந்திருக்கிறது. இன்றும் கூட மக்கள் மனதில் நிறைந்திருக்கின்ற பாடலை கேட்டால் நெஞ்சம் உருகும். அப்படிப்பட்ட நிலை அடுது. சின்னத்திரையை பற்றி சொன்னார்கள். சின்னத்திரையுடைய சாட்சிகள் சின்னத்திரை எதை விளக்குகிறது? நாட்டு நிகழ்ச்சிகளை சின்னத்திரை விளக்குகிறது. சின்னத்திரையை பார்த்து நாட்டு நிகழ்ச்சி வரல, நாட்டு நிகழ்ச்சிகளை சின்னத்திரையாகப்பட்டிருக்கார். கதாசிரியர் என்ன செய்வார்கள்? அவர் உள்ளத்தில் ஒரு கரு இருக்கும், அந்த கருவை கற்பனை செய்வார்கள், நாட்டின நிகழ்ச்சியோடு பொருத்தி காட்டியிருப்பார்கள். அவர்கள் செய்வதல்ல, அங்கேயும் சில தவறுகள் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் திரைப்படமும். மேலும் நம்ம திரைப்படங்கள் எல்லாம் நாட்டின வரலாற்றை மாற்றி காட்டியிருக்கிறது. அனைவருக்கும் தெரியும். ஏறத்தாழ் எதிரணி வழக்கறிஞர்களுக்கு கூட அது தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கும். அவருடைய வயதுக்கு தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய பேச்சின் மூலமாக இந்த நாட்டினுடைய வரலாற்றை மாற்றி காட்டினார்கள். அவர் திரைப்படத்துறையில் சம்பந்தப்பட்டவர். அவர் திரைப்படையில் வருவதற்கும் அவருடைய வழித்தோன்றல்களாம் திரைப்படையில் தோன்றி மக்கள் மனதை மாற்றி இந்த நாட்டினுடைய ஒரு அருமையான ஆட்சியை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு திரைப்படம் உதவி செய்தன. நடிகர்கள் நாடாளாம ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஏன்? நடிப்பு ஒரு தொழில்தானே. ஆசிரியர் நாடாளலாம், மருத்துவர்கள் நாடாளலாம், வழக்கறிஞர்கள் நாடாளலாம், நீதிபதிகள் கூட ஆளலாம் என்று எல்லோரும் நாட்டை ஆளுகின்ற போது ஏன் நடிகர்கள் ஆடுவது என்ன தப்பு எனக்கு தெரியவில்லை. எல்லா நடிகர்களுமே நாடாட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மனதை யார் கவர்கிறார்களோ, யார் நல்லதை செய்வார் என்று மக்கள் விரும்புகிறார்களோ, ஐயா மக்களாட்சி தத்துவத்தை குறைவு கூறுகிறார். மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் என்ன தொழில் செய்கிறார் என்று கவலை இல்லை. நல்லவனாக இருந்தால் அவன் நாட்டை ஆளலாம். அந்த வகையில் தான் நடிகர்கள் நாடாண்டார்கள். அது தவறு என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து தமிழ் பேசும் நடிகை உண்டான நடிகைக்கு தமிழ் தெரிந்தாடான தெரியாவிட்டான நீ கடை உணர்வோடு பாருங்கள். கடைக்காத்தனை கடைக்கு மொழி உணர்வு உண்டா? அவனுக்கு கிடையாதே. கலை என்பது தனி, மனித உள்ளத்தை மகிழ்க்கக்கூடியது. அதற்கு மொழி தேவையே இல்லை. அடுத்தது புரோமோ தொட்டு மக்களை மயக்குகிறான்னு சொன்னார்கள். அது ஒரு நாடக உத்தி. நாளை என்ன நடக்கும் என்பதை பார்வையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டு நாளை பார்க்க வேண்டும் என்கின்ற வகையில் அதை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் செய்கின்ற ஒரு நாடக உத்தியை தவிர அதை போட்டு மயக்குவதல்ல. அந்த நாள் முதல் இன்று வரை அதை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்ததாக பொய்யான விளம்பரங்கள் என்று சொன்னார்கள். விளம்பரங்களை பார்த்தால் தெரியும், அவன் முதல்லயே போட்டு விடுகிறான் இது கற்பனை சித்தரிப்பு என்று. நாம் விளம்பரை பார்க்கிறோம், அது கற்பனை என்று அவன் போட்டிருக்கிறான். அதை நம்முடைய குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் சொல்ல மறந்துவிட்டு அது உண்மை என்று நாம் நம்பிக்கொண்டால் அது அவனுடைய குற்றம் அல்ல. அவன் சொல்லித்தான் சொல்கிறான், இது ஒரு விளம்பர உத்தி தான், இது கற்பனை படைப்பு தான், இதில் வருகின்ற செய்தி அனைத்தும் கற்பனையே என்று சொல்லிவிட்டுத்தான் செய்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அதை ஒரு குற்றமாக கூறுவது சரியில்லை என்பதை கூறி இவருடைய 3வது குற்றத்தை முழுமையாக மறுக்கிறேன். வழக்கறிஞர் தண்டபாணி அவர்கள் 3வது குற்றச்சாட்டையும் மறுத்து நிறைவு செய்திருக்கின்றார். இல்லை, இன்னும் எனக்கு வலுவாக 4வது குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை விரிவாக நான் இங்கே மன்றத்திலே வைக்கின்றேன் என்ற முனைப்போடு காத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. வாங்க, சொல்லுங்க. மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது 4வது குற்றச்சாட்டு அறிவியல் வளர்ச்சி மக்களின் பண்பாட்டு சீரழிவிற்கு பெரிதும் காரணமாக அமைகிறது என்பதே. நாகரீகம் என்ற பெயரில் இன்று நாம் நிமிர்ந்து பார்க்கவே கூசும் வகையில் ஆடைகள் நிதல், இவையெல்லாம் அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு மேலை நாட்டிலிருந்து வந்ததாக தாங்கள் பின்பற்றுகிறார்கள். ஒரு தகப்பன் அல்லது சகோதரன் தனது சகோதரியையோ மகளையோ நேரில் நிமிர்ந்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் நாகரீக மோகத்தில் ஆடை அணிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இயற்கையான அழகை மறைத்து இன்று மேக்கப் என்று அதற்கென்று ஒரு தனியாக துறை, அதற்கென்று சில நிறுவனங்கள், அவர்கள் சுவரில் வண்ணமடிப்பதை பார்த்திருப்போம். அதே போல இவர்களில் உடல் முழுக்க வண்ணமடிப்பார்கள். வண்ணமடித்து நாம் நினைத்த நபர்தானா இவர் என்று கூட தெரியாது. அந்த அளவிற்கு வண்ணமயமாக்கி மேக்கப் என்று சொல்லக்கூடிய அதில் மூழ்கி கிடக்கிறார்கள்.
எங்கோ வேலை செய்து கொண்டிருக்கின்ற நம் உறவுகளை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். உறவுகள் எவ்வளவு முக்கியமானது, தாய் தந்தையர் எவ்வளவு முக்கியமானது. ஆனால் அந்த பெற்ற தாய் தந்தையர் இறப்புக்கு கூட இமெயிலில் அஞ்சலி செலுத்திவிட்டு அமைதியாக அமர்ந்திருக்கின்ற இதுவா நாகரீக வளர்ச்சி? இது நம்ம பண்பாட்டை சீரழிக்கின்ற செயல் அல்லவா? வீட்டில் உள்ளவர்களுக்கும் மரியாதை கிடையாது, விருந்துக்கு வந்தவருக்கும் மரியாதை கிடையாது. எந்த நேரமும் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி முன்னால் அந்த நேரத்தில் ஒரு உறவினர் வருகிறார். வந்த உறவினரை வா என்று கூட கேட்பதில்லை. வந்தவரை அப்படியே கைச்சாடை செய்து அமர வைக்கிறார்கள். வந்தவர் அவருக்கு மேல். அவர் வந்தவுடன், ஓ, இந்த நாடகம் முடிவதற்குள் வந்துவிட வேண்டும் என்று நினைத்தேன், நல்ல வேளை இன்னும் முடியவில்லையே என்று சொல்லி அவரும் வந்த வேலையை மறந்துவிட்டு இருவரும் அமர்ந்து நாடகம் பார்க்கிறார்கள். 2 நாள் கழித்து தான் அவர் எதற்காக வந்தார் என்பதையே பிறகு இவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். அதிலும் சமீபத்தில் ஒரு வீட்டிற்கு சென்றிருந்த போது அங்கு கண்ட காட்சி என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நீதிபதி அவர்களே, நான் அந்த வீட்டிற்குள் சென்றேன். கதவு சாத்தப்பட்டிருந்தது. கதவை திறந்தவுடன் ஒரு சத்தம், வந்து விட்டான், அவனை அடி 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 என்று. உடனே நான் வந்த வேகத்தில் திரும்பி விட்டேன். பிறகு எனது உறவினர் உள்ளிருந்து வந்து, ஏன் செல்கிறீர்கள் அண்ணா, உள்ளே வாருங்கள். இல்லை யாரோ, நான் பயந்து விட்டேன். இல்லை இல்லை, எனது மகன்தான் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருக்கிறான் என்று. பைத்தியக்காரன் போல் தன்னை போல் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இன்று பல வீடுகளில் நாம் காண்கிறோம். இதை எப்படி அறிவியல் வளர்ச்சி என்று ஏற்றுக்கொள்வது? ஆசிரியரை மதிக்க தெரியாத ஒரு சமூகம் எந்த காலத்திலாவது உண்டா? ஆசிரியரை மதித்த சமூகம் எப்படி இருந்தது, மதிக்காத சமூகம் இன்று எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றோம். நீதிபதி அவர்களே, எல்லாமே ஆன்லைன், அனைத்தும் ஆன்லைன். நீ ஏதாவது ஒரு பொருள் சொல்லி பாருங்க, ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். எதை கேளு, ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். அப்ப இங்கு சிறு தொழில்கள், எத்தனை சிறு தொழில்கள் அழிந்திருக்கிறது. சிறிய அளவில் கடை வைத்தவர்கள் எல்லாம் இன்று ஆன்லைன் தொழிலினால் அவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். இந்த வளர்ச்சியை எப்படி வளர்ச்சி என்று ஏற்றுக்கொள்வது? இன்னும் கொஞ்ச நாளில் கணவன் மனைவிகளை கூட ஆன்லைனில் புக் செய்யும் காலம் மிக விரைவில் வந்தால் ஆச்சரியப்பட முடியாது. நீதிபதி அவர்களே, நாகரீகம் என்பது வேறு, பண்பாடு என்பது வேறு. ஆனால் நாகரீகம் என்ற பெயரில் பண்பாட்டை சீரழிக்கிறார்கள் என்பதுதான் கொடுமையான விஷயம். எனவே அறிவியல் வளர்ச்சி மக்களின் பண்பாட்டு சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக அமைகிறது என எனது 4வது குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறேன். வழக்கறிஞர் சந்திரசேகரன் ஆணித்தரமாக மிக நல்ல ஒரு பதிவினை தன்னுடைய 4வது குற்றச்சாட்டாக நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இது பார்த்தால் இதுவும் சரியெனத்தான் தோன்றுகிறது. ஆனாலும் கூட வாதிடுவதற்காக எதிர்க்கட்சியினுடைய சார்பில் எதிரணி வழக்கறிஞர் காத்திருக்கின்றனால தண்டபாணி அவர்களை இதை மறுப்பதற்காக நான் அழைக்கின்றேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்த குற்றச்சாட்டும் மிகவும் சாதாரண ஒரு குற்றச்சாட்டு தான். மக்களுடைய வாழ்விற்கு, பண்பாட்டு சீரழிவிற்கு பெரிதும் காரணமாக அமைகிறது என்று அறிவியல் வளர்ச்சியை பற்றி சொல்கிறார்கள். நம்முடைய எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய இலக்கண நூல் சொல்லுகிற, நன்னூல் சொல்லுகிறது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலு அல என்று சொல்லுகிறார். குற்றமல்ல, வளர்ச்சி என்பது குற்றமல்ல. அந்த கற்காலத்தில் இருந்ததை போல இன்று இருக்கிறோம் என்று நிற்கிறாரா எதிரணி வழக்கறிஞருக்கு? அப்படி ஒரு ஆசை இருக்கும் போது தெரிகிறது. கற்காலத்திலே மனிதன் ஆடை அணிந்து கொண்டான், இலைகளையும் தடைகளையும் தன்னுடைய ஆடையாக அணிந்து கொண்டான், தோல் ஆடைகளை அணிந்து கொண்டான். இன்று தோல் ஆடை அணிந்து கொள்வார் அவர், இலைதலைகளை தன்னுடைய ஆடாக அணிந்து கொள்வாரா? வளர்ச்சி என்ற வகையிலே வந்து கொண்டிருக்கிறது. சிலவற்று சில குழந்தைகள் ஆசையோடு போட்டிருப்பார்கள். இவர் அதை ஏன் பார்க்க என்று எனக்கு புரியவில்லை. அன்று ஒவ்வொருவரும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தொழில் செய்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். வணிக நிமித்தமாக வெளிநாடு செல்கிறார்கள். அங்கே இருக்கின்ற ஆடைகளை பார்க்கிறார்கள். ஒன்றை பார்த்தால் அது சில பேர் ஆசைப்படுவது உண்டு. அதை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அது சில சமயத்துக்கு, அதாவது வித்தியாசமாக அமைச்சர் சொல்லிப்பாரு இருக்கவே இன்னும் தெரியல. இருந்தாலும் அதுவல்ல அவருடைய நோக்கம். அவர்கள் வெளிநாடு சென்றார்கள், பார்த்தார்கள், அதை போல ஒன்று இருக்கட்டுமே என்பதற்காக ஆசைக்காக வாங்கிட்டு வந்த ஒரு பொருள் அது. அடுத்து சொன்னார்கள், இயற்கை அழகை மறைத்து விட்டு வண்ணம் பூசு போல. சில பேர் தன் உடற்குறையை மறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அது. ஏதோ ஒரு சில பேர் ஆசை காரணமாக தாங்களும் செய்திருப்பார். அழகானவர்கள் தாங்களும் செய்து கொண்டுட்டார்கள், அவர்கள் செய்தார்கள் என்பது ஒரு சில பேர் செய்திருக்கிறார். தன்னுடைய குறையை மறைப்பதற்காக வண்ணம் பூசுகின்ற பழக்கம் இருந்தது. தன்னுடைய குறை மற்றவர்கள் தெரியக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக செய்தார்கள்.
அதை ஒரு சிலர் பின்பற்றி இருக்கலாம். ஆனால் அது அவர்களுடைய தவறே தவிர இது எப்படி பண்பாட்டு சீரழிவு என்று தெரியல. அறிவியல் வளர்ச்சியினால அதை எப்படி அந்த பண்பாடு கெடும் என்பது இல்லை. அவரே சொல்லிவிட்டார், பண்பாடு வேறு நாகரிகம் வேறு என்று சொன்னார்கள். ஆம், பண்பாடு எப்பொழுதும் அழியாது, உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். தமிழர்கள் உலகெங்கும் எங்கு போனாலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகம் முழுவதும் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். தமிழ் பண்பாட்டோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கங்கே அந்த சில உடைகள் மாறி இருக்கும். காலத்திற்கேற்றவாறு, நாட்டிற்கேற்றவாறு, தன்னுடைய வணிகத்திற்கேற்றவாறு, தன்னுடைய படிப்புக்கு ஏற்றவாறு உடை அணிந்திருப்பார். இப்போ எல்லோரும் சீருடை இருக்கிறது. ஐயா சொல்ல இப்போ வித்தியாசமாக இருக்கிறது. ஆசிரியருக்கு தனியாக சீருடை இருக்கிறது, மாணவர்களுக்கு தனியாக சீருடை இருக்கிறது, வழக்கறிஞருக்கு தனியாக சீருடை இருக்கிறது, நீதிபதிக்கு தனியாக சீருடை இருக்கிறது. ஏன் நம் அமைச்சர்களுக்கு எல்லோரையும் பார்த்தா வெள்ளை வெள்ளையரென்று சரியாக வருகிறார். அது என்ன குற்றம் என்றாரே எனக்கு புரியவில்லை. ஆகையினால அதெல்லாம் நம்முடைய உள்ளம் சார்ந்த ஒன்று. பண்பாடு என்பது உள்ளம் சார்ந்ததை தவிர அது உடை சார்ந்ததல்ல. மேல் உடையை பார்த்து நாம் பண்பாடு மாறிவிட்டது என்று கூறுவது சரியாக இல்லை. அடுத்து எல்லாமே ஆசிரியர் மதிக்காத சமுதாயம் சொன்னார். ஆசிரியர் மதிக்காத சமுதாயம் அறிவியல் எப்படி அறிவியல் வளர்ச்சிக்கும் ஆசிரியர் மதிக்காததற்கு சம்பந்தமே இல்லை. மொட்டத்தை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டிருக்கார். அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆசிரியர் மதிக்காமல் இருப்பார்கள், கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மதிக்காமல் இருக்கிறார்களா? இன்று எத்தனை பெரிய ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் இருக்கிறது. மாணவர்களிடம் எவ்வளவு பண்பாடு இருக்கிறார்கள், தான் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு மதிப்போடு தான் இருக்கிறார்கள். பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக பெற்ற தாய் தந்தையருக்கு கூட இமெயில் அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஏதோ மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறார். கொரோனா காலத்தில் உலகம் முழுவதும் நடமாட முடியாத நிலை இருந்தது. ஒரு மகன் அமெரிக்காவில் இருந்தான். இங்கே தாய் தந்தையர் இறந்திருப்பார்கள். அவருக்கு என்ன செய்ய முடியும்? அங்கிருந்து வருவதற்கு வழியே இல்லை. ஒருவர் உள்ள ஆயிரக்கணக்கான பேர் அங்கிருந்து வர முடியவில்லை. தன் தாய் தந்தையரை பார்க்க முடியவில்லை, அக்கா தங்கச்சி பார்க்க முடியவில்லை, உறவுகளை பார்க்க முடியாமல் ஏறத்தால் 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் முடங்கி கிடக்கிறார். உள்ளத்தால் முடப்பட்டு கிடக்கிறவர்களை போய் இவர் சாதாரண இமெயில் அஞ்சலி செலுத்த சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. ஆகையினால எந்த வகையில் பார்த்தாலும் சரி, இவருடைய குற்றச்சாட்டு சரியானது அல்ல என்ற வாதத்தை சொல்லி இவருடைய 4வது குற்றச்சாட்டையும் மறுக்கிறேன். வழக்கறிஞர் தண்டபாணி அவர்கள் 4வது குற்றச்சாட்டை தன்னுடைய ஆழமான கருத்தின் வழி மறுத்திருக்கின்றார். நிறைவாக 5வது குற்றச்சாட்டுக்குரிய சரியான விளக்கத்தை தருவதற்கு நான் கட்டளையிடுகின்றேன் சந்திரசேகரன் அவர்களுக்கு. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, மீண்டும் நீதிமன்றத்தை வணங்கி, போர் ஆயுதங்கள் மக்கள் வாழ்க்கையை முழுமையாக சீரழிக்கிறது என எனது 5வது குற்றச்சாட்டை இந்த அவையில் ஆதாரத்துடன் வைக்கிறேன். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஜப்பான் நாகசாகி, ஹிரோஷிமா என்ற 2 நகரங்களை இழந்து அந்த நாடே நிலைகுலைந்து போனது. அந்த காலங்களில் அப்போதைய அரசுகள் ஒன்று கூடி இனிமேல் அணுகுண்டு தயாரிப்பதில்லை என்ற முடிவினை எடுத்தார்கள். ஆனால் இன்று நடப்பதென்ன? ஒவ்வொரு நாடும் எத்தனை அணுகுண்டுகள் வைத்திருக்கிறது என்பதே தெரியவில்லை. கேட்டால் பாதுகாப்பு என்று கூறுகிறார்கள். ஆனால் அரசுகளிடம் இருப்பதை விட தீவிரவாதிகளிடமே அதிக அணுகுண்டுகள் உள்ளது நாம் அனைவருக்கும் தெரியும். அருகில் இருப்பவனையே யார் என்று தெரியவில்லை என்று ஏற்கனவே நான் குற்றச்சாட்டு கூறியிருக்கிறேன். இப்பொழுது இவர்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் என்று சொல்கிறார்கள். இங்கு இருப்பவனையே நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று தெரியாத போது கண்டம் விட்டு கண்டம் சென்று அங்கு யாரை அழிக்கப் போகிறது? அங்கும் இதே அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் அல்லவா அழிக்கப் போகிறது. இப்படி ஒரு அறிவியல் வளர்ச்சி நமக்கு தேவையா? அது மட்டுமல்ல, அணு ஆயுதம் மட்டுமே ஆயுதம் அல்ல. இன்று பயோவார் என்று சொல்லக்கூடிய அளவில், ஏன் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த கொரோனா கூட ஒரு நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு. எதற்குமே ஆடாத அமெரிக்கா கூட ஆட்டம் கண்டுவிட்டதே, நாம் கண்ணார கண்டதுதானே. இப்படி மனித இனத்தை அழிக்கும் ஒரு முயற்சியில் அல்லவா இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் போய்கொண்டிருக்கிறது. நாடு பிடிக்கும் பேராசையால் மனித நேயமே மறந்து போகச் செய்த இந்த அறிவியல் வளர்ச்சி நமக்கு தேவையா? எனவேதான் போராயுதங்கள் மக்கள் வாழ்க்கையை முழுமையாக சீரழிக்கிறது என எனது 5வது குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றத்தில் வைக்கிறேன். வழக்கறிஞர் சந்திரசேகரன் 5வது குற்றச்சாட்டை
மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று மறுப்பதற்காக எதிர்க்கட்சி வழக்கறிஞர் தண்டபாணி அவர்களுக்கு கட்டளையிடுகிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, காதலும் வீரமும் நம்முடைய மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து உடன் பிறந்தவை. காதல் எப்படி முக்கியமோ வீரமும் முக்கியம்தான். வீரத்தை காட்டுகின்ற இடம் போர் நடக்கின்ற இடமாக இருக்கும். போரை அந்த காலத்திலிருந்து மனிதர்கள் செய்தார்கள். இந்த அறிவியல் வளர்ச்சி வந்த பிறகு போர் ஏற்பட்டது. மனிதன் பிறந்த காலத்திலிருந்தே அந்த போர் இருக்கிறது. ஆகையினாலே அறிவியல் வளர்ச்சி தான் போருக்கு காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நாடு அழிந்தது என்று சொன்னார்கள். ஆம், ஆனால் அதே ஜப்பான் தான் அதே அறிவியல் வளர்ச்சியினால் இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது, தொழில் வளர்ச்சியிலே இருக்கிறது. ஆகையினால அறிவியல் வளர்ச்சியினாலே அழிந்ததை கூட உருவாக்க முடியும் என்பதை மிக அருமையாக அவர்களே நிரூபித்திருக்கிறார்கள். அடுத்தது, அணுகுண்டுகள் அரசியல் இருப்பதை காட்டிலும் தீவிரவாதிகளிடம் அதிகமாக இருக்கிறது சொன்னார்கள். யார் தீவிரவாதிகள்? ஒரே ஒரு சின்ன சிந்தனைக்காக சொல்கிறேன். எவன் ஒருவன் இந்த நாட்டின் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ, அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் நினைக்கிறானோ, கிடைக்காத போது உள்ளம் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறது. எல்லோரும் கிடைக்கவில்லையே, ஒரு சிலர் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதுவும் தீவிரமான முறையிலே சிந்தித்து சொல்லி அதன் பிறகு அவர்கள் கேட்காத போதுதான் இந்த ஏழைகளுக்கு அது கிடைக்கவில்லையே என்ற ஒரு உள்ள உணர்வு தான் தீவிரவாதமாக உருவெடுத்தது. அது கொஞ்சம் வளர்ந்திருந்தது. அடுத்தது, கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணைகள் அப்பாவி மக்களை அதிகம் பாதிக்கிறது சொன்னார். கண்டம் விட்டு கண்டம் வாகின்ற ஏவுகணைகள் இருப்பது உண்மைதான். ஆனால் அதை அனுப்ப முடியுமா? முடியவே முடியாது. ஒரு இடத்தில் புறப்பட்டால் அடுத்த வினாடியில் புறப்பட்ட அந்த அணு ஏவுகணையை தடுத்து இருக்கின்ற ஆற்றல் எல்லா நாடுகளும் இருக்கிறது. ஆகையினால் அது புறப்பட முடியாது. அது எதிர்காலத்தில் நடக்காது. அடுத்ததாக, அணு ஆயுதம் மட்டுமல்ல, பயோவார் சொல்லக்கூடிய நோய்க்கிருமிகளை பரப்புகிறார்கள். ஏதோ ஒரு நாடு பரப்பியதாக ஒரு சந்தேகம் இருக்கு. சந்தேகத்தின் அடிப்படை நீதிமன்றத்தில் பேசவே கூடாது. இது ஒரு சந்தேகம். அப்படியே அனுப்பினாலும் கூட அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் அறிவியல் விஞ்ஞானியிடம் இருக்கிறது. நீ எத்தனை நாடுகள் என்ன செய்து சதி செய்தாலும் கூட, எத்தனை வகையான நோய்க்கிருமி அனுப்பினாலும் கூட அவற்றை வெல்லுகின்ற ஆற்றல் நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு உண்டு. அந்த விஞ்ஞானம் உலகத்தை கண்டிப்பாக பாதுகாக்குமே தவிர இவர் சொல்வதை போல போராயுதங்கள் இந்த உலகத்தை அடைக்கும் என்று கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது, நாடு பிடிக்கும் பேராசையால் மனித நேயமே மறந்து போச்சு. போர்க்களத்தில் நின்று கொண்டு இப்படி பேசக்கூடாது. போர்க்களம் என்று சொன்னால் வீரத்தை காட்டுகின்ற இடம். அங்கே மனிதன் தன்னுடைய வீரத்தை காட்டி மார்பிலே வேலை ஏற்றுக்கொண்டு இறந்து வீர சுவர்க்கம் புகுந்ததாக நம்முடைய தமிழ் நூல்கள்லாம் கூறுகின்றன. அது ஒரு வீரச் செயல். அங்கே போய் இறப்பதை பற்றி பேசக்கூடாது. போர் என்பது நம்முடைய தமிழ் மன்னர்கள்லாம் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டை காக்க வீட்டுக்கு வரால் வருக என்று பறையறைந்து போருக்கு அழைத்த காலங்கள் அன்று என்பது இன்றும் இருக்கிறது. நம்முடைய வீரர்கள்லாம் எல்லா இடத்திலும் சென்று உயரிய துச்சமன மதித்து அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகையினால அந்த ஒரு பெரிய வீரத்தை மக்கள் எல்லாம் பாராட்டுகின்ற ஒன்றை இவர் குறைவாக மதிப்பிடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியதாக தெரியவில்லை. அடுத்ததாக, அணுகுண்டுகள் அரசிடம் இருப்பதை போல சொன்னார்கள். அணுகுண்டுகள் இருப்பதை முதலில் சொல்லியிருக்கிறார்கள். அணுகுண்டுகள் இருப்பதை பற்றில்ல, மக்கள் மனம் இன்று எவ்வளவு பெரிய அணுகுண்டா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டும். ஏனென்றால் அதை தடுக்கின்ற வகை அவர்களுக்கு இருக்கிறது. ஆகையினால இந்த போராயுதங்கள் மக்களுடைய வழக்கை எந்த காலத்திலும் சீரழிக்க என்று கூறி அவருடைய 5வது குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கிறேன். நன்றி. நேயர்கள் இதுவரை அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது குற்றம் என்ற தலைப்பில் அமைந்த வழக்காடு மன்றத்தை கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்டு ரசிப்போம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர். ஸ்ரீதர்.
வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு சதீஷ்குமார். மீண்டும் மற்றொரு சுவையானதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.